தெலுங்கானா தனி மாநில உருவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி பதவி விலகியுள்ளார். ஆந்திர ஆளுநர் நரசிம்மனுக்கு தமது பதவி விலகல் கடிதத்தை கிரண்குமார் அனுப்பியிருக்கிறார். தெலுங்கானா தனி மாநில உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதா அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பதவி விலகல் கடிதத்தில் அவர் கூறியிருக்கிறார். சீமாந்திரா எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் மூலம் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்படும் போது அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட விதம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் இருந்ததாக அவர் குறை கூறியிருக்கிறார். ஆந்திர சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலகுவதாக கிரண்குமார் ரெட்டி அறிவித்திருக்கிறார். பதவி விலகல் கடிதத்தை ஆளுநர் நரசிம்மன் ஏற்றுக்கொண்டு மறு ஏற்பாடு செய்யும் வரை முதலமைச்சர் பதவியில் நீடிக்குமாறு கிரண்குமாரை கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. తెలుగు ప్రజలందరికీ కూడా ఈ విభజన వల్ల తెలుగు ప్రజలందరికీ కూడా నష్టం కలుగుతుంది. సీమాంధ్ర ప్రాంతం వారు గాని తెలంగాణ ప్రాంతం వారు గాని ఎప్పుడు కూడా విభజన జరిగినప్పుడు ప్రజలకు లాభం జరగాలి. కానీ ఈ అంశంలో ప్రజలకు తీవ్ర నష్టం కలుగుతుంది. రైతాంగానికి కానీ లేక విద్యార్థులకు కానీ లేక ప్రభుత్వ ఉద్యోగస్తులకు కానీ లేక విద్యార్థులకు కానీ వారి భవిష్యత్తు అంధకారంగా తయారయ్యే ఈ నిర్ణయాన్ని నేను తీవ్రంగా వ్యతిరేకిస్తున్నాను.